ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும் அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் மிகப்பெரிய விபத்தில் சிக்கியிருந்துச்சு. அதில் 274 பேர் இன்றைய நிலைப்படி இறந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோட பிளாக் பாக்ஸ் கிடச்சிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான ஆய்வுகள் போயிட்டுருக்குது. இந்த சூழ்நிலையில் விமானி கடைசியாக பேசின கால் மே டே மே டே மே டே. இது என்ன மீனிங் அப்படின்னா, ஃபைனல் ஸ்டேஜு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு, ஃபினிஷ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்கு. உச்சகச்சமான ஹெல்ப்பு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவர் மீன் பண்ணியிருக்காரு. அந்த டைம்லேயே அவர் சொல்லியிருக்கிறது பவர் ஆஃப் ஆயிடுச்சு, எலக்ட்ரிசிட்டி இல்லை, த்ரஸ்ட்டு இல்லை, கோ டவுன் அப்படி 3 வார்த்தையை அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். ஸோ அதனால தான் விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் கரெக்டாக விமானி சொல்லியிருக்கிறார். பட் டைமிங் கம்மியாக இருந்ததுனால வேகமாக ஃப்ளைட் 625 அடியிலேருந்து கீழே வந்துருச்சு, விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எதுவாக இருந்தாலும் பிளாக் பாக்ஸ் ஆய்வுக்கு பின்னர் முழுமையாக இந்த விபத்து எதனால் ஏற்பட்டது, பைலட்டோட தவறா இல்லை இன்ஜின் ஃபால்ட்டா இல்லை எந்த மாதிரி சூழ்நிலை இந்த விபத்து நேரிட்டது அப்படிங்கிறது தெரிய வரும். எது எப்படி இருந்தாலும் இது போன்ற விபத்துகள் இனிமேல் நடைபெறாமல் தடுக்க வேண்டியது ஒவ்வொரு விமான போக்குவரத்துடைய கடமை. ஸோ விபத்து ஏற்படுறது யார் கையிலும் இல்லை. அதே நேரத்தில் அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதை கையாளும் விதம் எல்லாத்துலேயும் நம்ம மேம்படணும் அப்படிங்கிறது இந்த விபத்து நம்ம எல்லோருக்கும் உணர்த்துது. முக்கிய விமான போக்குவரத்து கழகத்துக்கு இது கண்டிப்பாக அதை உணர்வாங்க. ஸோ எல்லோரும் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. இதனால் நடந்திருக்கலாம், அதனால் நடந்திருக்கலாம், எல்லாமே யூகம் தான். பிளாக் பாக்ஸில் வரப்படுகிற விவரங்கள் மட்டுமே உண்மையானவை, இறுதியானவை. ஸோ அது ஒரு வாரம் கூட ஆகலாம். இந்த உறவினர்களோட உடல்கள் ஒப்படைக்கப்பட்டு வருது. இறந்தவர்களோட உடல் உறவினர்களுக்கு ஒப்படைச்சிட்ருக்காங்க. டிஎன்ஏ சோதனை மூலமாக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ எல்லாமே போயிட்டுருக்குது. நம்ம இதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், இந்த விபத்து எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறத. பிளாக் பாக்ஸ் முடிவுகள் வெளிவந்த பிறகு தான், ஆய்வுக்கு பின் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ வெயிட் அண்ட் சி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.